ஏபிஎஸ் சோலாட்டக்கோடு இணைந்துள்ள விவசாய சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகில் வந்து பார்த்திங்கன்னா, இப்போது 2 நாளைக்கு முன்னாடி ஒரு 2 ஹெச்பி மோட்ரு ஒன்று போட்டிருந்தோம். அது பக்கத்து சைட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 ஹெச்பி மோட்ரு கேட்டிருந்தாங்க. இவங்க வந்து இத்தாச்சியில் வந்து மண் தூரி கிணறு வெட்டியிருக்கிறாங்க. தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40 அடி தண்ணி இருக்குது. நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் முத பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கம் இருக்கிற பெல் ஐக்கனை தட்டிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷனை வந்து சேரும். பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஜிஐ மெட்டீரியல் கொண்டு பைப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப உறுதியான பைப்பும் நல்ல வெயிட் உள்ள பைப்புமாக போட்டு காலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பேஸ்மெண்ட் வந்து ஸ்ட்ராங்காக அமைச்சு கொடுக்குறோம். கிணறு பாருங்கள், இதுதான் அந்த 40 அடி தண்ணி இருக்கிற கிணறு. கிணறோட மொத்த ஆழம் வந்து பார்த்திங்கன்னா 50 அடி, அதில் 40 அடி தண்ணி இருக்குது. ஃபுல்லாகவே பக்கம் ஒரு ஆறு போகிறதுனால தண்ணி எனி டைம் ஃபுல்லாகவே இருக்குது. இதில் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா 540 வந்து பார்த்திங்கன்னா 540 வாட் பைபீஷியல் பேனலில் 12 பேனல் போட்டிருக்கிறோம். இந்த 12 பேனல் கொண்டு 5 ஹெச் ப்ளஸ் ஸ்டேஜ் மோட்டர். இப்போ ஒரு டேங்க் ஒன்று பார்த்தீங்களா, அந்த டேங்க்குக்கு தண்ணி ஏற்றணும். அதாவது பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு தண்ணி பயணிக்கணும். கிணறு வந்து ஜஸ்ட் ஒரு 40 அடி தான். அதுக்கு மேலே நம்ம தண்ணி போகிற தூரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 700 800 அடி தூரத்துக்கு போயிட்டு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 அடி ஏறணும். பாருங்கள், சிஆர்ஐயில் 3 பேஸ் மோட்டாரு 5 ஹெச்பி ஸ்டேஜ் மோட்ரு போட்டுக்கிறோம். 2 ஸ்டேஜ் இருக்கிற மாதிரி மோட்ரு போட்டிருக்கிறோம். ஃபுல் எஃபிஷியன்சியில் தண்ணி வந்துட்டுருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல்லு பார்த்திங்கன்னா சிஆர்ஐ பம்பு பண்ணி தரலாம். அப்படி இல்லைனா டெக்ஸ்மோ மோட்ரு கேட்குறவங்களுக்கு பண்ணி தரலாம். நம்மளே வந்து ஓன் மேக்கும் 4-3 மோட்ரு நம்ம செஞ்சு கொடுக்குறோம். டெலிவரி பாருங்கள் எந்த அளவுக்கு தண்ணி டெலிவரி வருதுன்னு சொல்லிட்டு. பேனல் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா பைபேஷியல். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாகவே ப்ராஜெக்ட் பண்ணிகிட்ருக்குறோம். இதில் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இருக்கிறதுலே வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டிலே ரொம்ப லோயஸ்ட் ப்ரைஸில் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். ரொம்ப லோ பட்ஜெட்டில் லோயஸ்ட் ப்ரைஸில் பண்ணி கொடுக்குறோம். அதுக்கு என்ன காரணம்னா, நம்ம ஒரு கம்பெனியோட டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கிறோம். அந்த டிஸ்ட்ரிபியூட்டரில் நமக்கு வர பேமெண்ட்டில் வந்து அதாவது பேனல் வந்து பார்த்திங்கன்னா குறைச்சி வர ரேட்டில் அப்படியே அமைச்சு கொடுக்குறோம். விவசாயிங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச ஒரு சிறு உதவி அப்படின்ற வகையில் தான் நம்ம இதை அமைச்சு கொடுக்குறோம். பாருங்கள், மோட்ரு எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம தண்ணியில் இறக்கி விட்டு தண்ணி எந்த அளவுக்கு ஃப்ளோ இருக்குதுன்றதையும் உங்களுக்கு காட்டுறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 150 அடி பைப்பு நம்ம பைப்பு கேபிள் எல்லாமே நம்ம ஸ்கோப்பே எடுத்துக்கிட்டோம். பாருங்கள், ஒரு 150 அடி பைப்பு. என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா இது இருக்கிறது வந்து சோலாரோட நம்ம இன்புட் கொடுக்கறது வந்து இந்த பேனலுக்கு அந்த பக்கம் இருக்குது. அதனால் கிணறு இன்னும் ஃப்யூச்சருக்கு ஆழப்படுத்தினாங்க அப்படின்னா தேவைப்படுமேன்னு சொல்லிட்டு பண்ணி கொடுத்தோம். யூடிஎல்லோட 5 ஹெச்பி எஸ்எஸ்பிசி. அதாவது இந்த எஸ்எஸ்பிசி வந்து பார்த்திங்கன்னா மற்ற டிரைவ் மாதிரி இல்லாமல் இதில் வந்து பார்த்திங்கன்னா டஸ்ட் ப்ரூஃப் எஸ்எஸ்பிசி இது. இந்த விஎஃப்டி வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக உள்ள காற்று போகாது. எந்த விதமான தூசு எதுவும் அந்த பல்லி அப்புறம் இந்த இதெல்லாம் போகவே போகாது. தண்ணி வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தூரத்துக்கு, அதாவது இந்த சோலார் இருக்கிற இடத்துலேருந்து நம்ம நின்றுட்டுருக்கிற இடம் வரைக்குமே தண்ணி ஃப்ளோ இப்போ வந்துட்டுருக்கு. இதுக்கு மேலே இன்னும் தூரமாக போக வேண்டியது இருக்குது. பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கும் மேலே அந்த ரோடு ஒன்று தெரியுது பாருங்கள், அது வரைக்கும் தண்ணி எடுத்து கொடுத்துருக்குறோம். இப்போதைக்கு இன்னும் பைப் போட்டு அந்த பக்கம் அவங்க தண்ணி எடுக்கிற அளவுக்கு நாம் அதை ரெடி பண்ணி கொடுத்துருக்குறோம். இதுபோல் சோலார் வேணும் அப்படின்னா விவசாயிங்க அத்தனை பேரும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரியாலாம் கொஞ்சம் பட்டா பிரச்சனை. அதாவது இவங்களுக்கெல்லாம் பட்டா இல்லை. இது அவங்க பரம்பரையாக விவசாயம் பண்ணிகிட்ருக்குறாங்க. அதனால் சோலார் போட வேண்டிய சூழ்நிலை. அதே மாதிரி இன்னும் சோலார் போட வேண்டியவங்க தண்ணி இருக்குது, இன்னுமே நாங்கள் ஜென்செட்டு ஆயில் மோட்டர் வச்சு தான் பயன்படுத்திகிட்ருக்கோம் அப்படின்றவங்க தாராளமாக சோலார் பக்கம் வாங்க. உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராத அளவுக்கு நம்ம அமைச்சு கொடுப்போம். அதுவும் இல்லாத ஏதாவது ப்ராப்ளம்னாலும் நாங்கள் சரி பண்ணி கொடுக்குறோம். உடனடியாக சரி பண்ணியும் கொடுத்துட்றோம். தண்ணி பாருங்கள் எந்த அளவுக்கு 5 ஹெச்பியில் என்ன ஃபோர்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக அவைலபிள் இருக்குது. தாராளமாக